ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாதங்களை அழகாக்க வீட்டிலேயே பெடிக்யூர் எப்படி செய்யலான்றதை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பாதங்களுக்கு கொடுக்கும் சிகிச்சை முறை வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை, ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும். அந்த வகையில் பெண்கள் எப்பவுமே தன்னை அழகாக்கி கொள்ள வேணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் என்ன, சரும பராமரிப்புக்கு காட்டும் அக்கறை உடலில் உள்ள மற்ற பாகங்களுக்கு காட்டுறது கிடையாது. குறிப்பாக கால்களை பாதுகாக்க அவங்க ஒருபோதும் நினச்சது கிடையாது. நம்ம பாதங்களை அழகுபடுத்துறதுன்றது வெறும் ஆடம்பரத்திற்காக மட்டும் கிடையாது. உடல் ஆரோக்கியம் மற்றும் அது மட்டும் இல்லாமல் காலில் ஆணி, பூஞ்சை தொட்டு போன்ற பாதிப்புகள் ஏற்படுறத தடுக்க உதவி புரியுது. இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான சிகிச்சை முறைகளில் ஒன்றாக பெடிக்யூர் இருக்குது. இதற்காக அழகு நிலையங்களுக்கு தான் செல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டிலேயே நம்ம பெடிக்யூர் செய்து கொள்ளலாம். இப்போது எப்படி மேற்கொள்ளலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீட்டிலேயே பெடிக்யூர் செய்யும் முறை என்னன்றதை பார்ப்போம். நம்ம வீட்டிலேயே பெடிக்யூர் செய்கிறதுக்கு முன்னாடி நகவெட்டி, உப்பு, நெயில் பாலிஷ், ப்ரஷ்ஷு, வெதுவெதுப்பான தண்ணி, காட்டன் துணி இது எல்லாத்தையுமே முதல்ல தயார் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நம்ம காலில் நீளமாக வளர்ந்துருக்க நகங்களை வெட்டணும். அடுத்து நெயில் பாலிஷ் ரிமூவர் மூலம் ஏற்கனவே நகங்களில் நம்ம போட்டு வச்சுருக்க நெயில் பாலிஷை நீக்கிட்டு நகங்களை நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி காய்ச்சிட்டு தண்ணி ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் அது கூட உப்பு மட்டும் எலுமிச்சை சாறை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் காய்ச்சிய தண்ணீரை ஊற்றி கணுக்கால் வரைக்கும் மூழ்கிற அளவு தண்ணீரை கலந்துக்கோங்க. இது கூட ஷாம்பு, தேங்காய் எண்ணெய், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே கலக்கணும். அடுத்து எலுமிச்சை தோலை பயன்படுத்தி காலோட விரல்களோட இடுக்குகளில் மற்றும் பாதங்களில் நல்லா தேய்க்கணும். அதுக்கடுத்து நம்ம முன்னதாக கலந்து வச்சுருக்க தண்ணீருக்குள்ளே கால்களை வைத்து மசாஜ் செய்யணும். அதுக்கடுத்து காட்டன் துணியை கொண்டு கால்களை ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மாய்ஸ்சரைஸ்களை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நெயில் பாலிஷ்களை போட்டுக்கோங்க. இது உங்கள் பாதங்களை அழகாக காட்டும். அவ்வளோதாங்க, வீட்டிலையே எளிமையாக நீங்கள் பெடிக்யூர் செய்துக்கலாம். அடுத்து பெடிக்யூர் செய்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் சுத்தமாக இருந்தால் நோய் எதுவுமே அண்டாது. அதனால் உடலில் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருக்கணும். பாதங்களுக்கு கொடுக்கும் சிகிச்சை முறையில் வெறும் அழகுக்காக மட்டும் கிடையாது, ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்குன்றதை மனதில் வச்சுக்கோங்க. சூடான தண்ணீரில் கால்களை உள்ளே வைக்கிறப்ப கால்களில் உள்ள இறந்த செல்களை அகற்றி புதிய செல்களை உருவாகுது. இதனால் உங்களுக்கு குதிகால் வெடிப்பு, வறட்சி மற்றும் வெண்மையான தோல் போன்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்பட வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பாதங்களை அழகாக்குவது மட்டும் இல்லாமல் கால்களுக்கு மசாஜ் கொடுக்கும்போது நல்ல ரிலாக்ஸான அனுபவத்தை நம்ம பெற முடியும். இதுவரை நம்ம வீடியோவில் வீட்லேயே நம்ம எப்படி பெடிக்யூர் செய்யலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.